சத்தத்தையும் கவனிக்கின்றீரோ? ஏன் வீதியிலே இவர்கள் சத்தம் போடுகிறார்கள்? சத்தம் போடாதீர்கள். இவர்களை பேசாதீர்கள் என்று நீர் சொல்லக்கூடாதா என்ன? இவர்கள் பேசாதிருந்தாலும் இந்த கற்பாறைகள் மடுமகளை புகழ்ந்து சிரிபோடு ஆலயத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கம்மா வாங்க. ஜோடி 50 ரூபா. ஜோடி 50 ரூபா. ஆமா 2 ரூபா. வாங்க. மடப்புறா நல்லா இளஞ்சி பரவா. பொருட்களை எடுத்துக்கொண்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு உடனே ஆத்திரம் வேண்டாம். இதோ நாங்கள் போகிறோம். ஆனால் பொருட்களை துறையாட வேண்டாம் ஐயா. ஏன் வீணாக ஜனங்களை தொந்தரவு செய்கிறேன்? இவ்விடத்தில் விற்கப்படுகின்ற பொருட்கள் எல்லாம் பணிப்பொருட்களாக இருக்கின்றனவே. குரு சங்கத்தாரால் அங்கீகரிக்கப்பட்டவைகளை எப்படி நீர் கூடாது என்று சொல்லலாம்? அப்படியானால் இனி பலிகளே நடக்கக்கூடாதா என்ன? உங்கள் தேவாலயத்திற்கு போதுமான இடம் தேவாலயத்திற்கு வெளியே இருக்கின்றது. என்னுடைய ஆலயமோ ஜபத்தின் வீடாயிருக்கின்றது. ஆனால் நீங்களோ அதை கல்வர்கள் அடையும் குறையாக்கி போட்டீர்களே.
தேவையான ஜோடி புறாக்கள் சாமானி மெழுகுதிரி வாங்க வந்து வாங்கிக்கங்க. வாங்க வாங்க வாங்கிக்க. வியாபாரிகளை அடிக்கவும் உமக்கு அதிகாரம் கொடுத்தவன் யார்? அப்படிப்பட்ட அதிகாரத்திற்கு அத்தாட்சி என்ன? காட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஓர் அடையாளமானது காண்பிக்கப்படும். இந்த தேவாலயத்தை இடித்து தகர்த்து போடுங்கள். அதை நாம் மறுபடியும் 3 தினங்களில் கட்டுவிப்போம். நாற்பத்தி 6 வருட காலமாய் மிக்க பிரயாசத்துடன் கட்டப்பட்ட இந்த தேவாலயத்தை இடித்துவிட்டு மறுபடியும் 3 தினங்களில் கட்டுவிப்பீரோ? நல்ல ஆலையாடு. ஓசனா தாவீதின் முதல்வா, ஓசனா ஓசனா ஓசனா. பாடல்கள் வாயினின்று புறப்படுவதெல்லாம் மாசில்லாத புகழ்ச்சிகள் அல்லவா? அப்பேற்பட்டவைகள் ஆங்காரிகளிடத்தில் அற்றுப்போல் இச்சிறு பிள்ளைகளிடத்தில் வெளியரங்கமாய் விளங்குவதை நீங்கள் ஒரு காலத்திலும் கேள்விப்பட்டதில்லையோ? கிறிஸ்துவே, என்ன சொல்கிறீர்? சர்வேஸ்வரனுடைய ராஜ்யமானது உங்களிடம் இருந்து எடுக்கப்பட்டு திரும்பவும் வேறு ஒருவரிடம் கொடுக்கப்பட, அப்போது நல்ல கனிகளை கொடுக்கும் சீசர்களே வாருங்கள். நம் பிதாவானவர் நமக்கு இட்ட கட்டளைப்படி செய்து முடித்து விட்டோம். அப்படியா? அதையும் பார்க்கிறேன். ஓசனா